சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க அவனால. சார் இன்ஜெக்ஷன் போடணும், கையை காட்டுங்க. என்னங்க ஒவ்வொரு நர்ஸா வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உடம்ப புண்ணாக்கிட்டு இருக்கீங்களே. சரி வலிக்காம குத்துங்க. அட யாரு மகிழினியா? நான் இருக்கனா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியாமா? அப்படியே மதிய கூட்டிட்டு வந்து கண்ணில் காட்டியிருந்தீனா கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு போய் சேர்ந்திருப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல அர்ஜுன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உண்மையாவே போய் சேர்ந்துருவ. அக்கா, நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? ஆமா, என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? போட்ட மகிழினி. வாயாடி சித்ரா, நீயா இன்ஜெக்ஷன் போட்ட? என்ன இன்ஜெக்ஷன் போட்டு தொலைச்ச? நான் சொல்றேன் அர்ஜுன், சித்ராக்கா போட்டது உன்னை சாவடிக்கிற இன்ஜெக்ஷன். இன்னும் 15 மினிட்ஸ்ல நீ செத்துருவ அர்ஜுன். அட கொலைகாரங்களா, என்ன விச ஊசி போட்டு கொல்ல பாக்குறீங்களா? ஐயோ யாராவது காப்பாத்துங்க. ஐயோ விச ஊசி, டாக்டர் டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். சித்ரா காப்பாத்துங்க டாக்டர். வழிவிடு வழிவிடு. டேய் ஃப்ராட், தூக்க மாத்திரை போட்டுட்டு சாக போறேன்னு இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கியா? யாரு அந்த ஸ்வேதா தான் உன்னை இப்படி பண்ண சொன்னாலா? மதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் நிறுத்திட்டல்ல? என் ஃப்ரெண்டு வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? அதுக்கு தாண்டா உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நாங்க நினைச்சா தாண்டா உனக்கு மாத்து மருந்து கொடுத்து காப்பாத்த முடியும். ஆனா நான் காப்பாத்த மாட்டேன். உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். எனக்கு நீ இந்த லைஃப்ல யாருமே இல்ல, அதனால ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஐயோ ஐயோ மகிழினி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன கொன்றாத. நான் கல்யாணம் பண்ணாத சிங்கிள் பையன். நான் லைஃப்ல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள என்ன மேல அனுப்பிடாத. நான் உன் கால்ல வேணா விழுறேன். எப்படியாவது எப்படியாவது என்ன காப்பாத்து. ஏண்டா உயிர் மேல உனக்கு அவ்வளவு பயமா? அப்புறம் ஏண்டா அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுற? ஐயோ இனிமே அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் மகிழினி. ஸ்வேதாவோட பேச்சை கேட்டு நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு காப்பாத்தி விட்டுரு ப்ளீஸ். சரி, அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய், நான் உன்னை காப்பாத்துறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு மகிழினி, உடனே செய்யறேன். பாய்சனிய தலைக்கு ஏறதுக்குள்ள எனக்கு உடனே மாத்து மருந்து கொடுக்க சொல்லு மகிழினி. சரி, இந்த பேப்பர்ல மதி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன்னு எழுதியிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடு, அப்பதான் உன்னை காப்பாத்துவோம். குடு 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 குடு. கையெழுத்து போட்டேன். என்னை காப்பாத்த சொல்லு சித்ரா, என்னை காப்பாத்து சித்ரா. மருந்து குடு சித்ரா. குடு குடு மருந்து குடு சித்ரா. மருந்து குடு சித்ரா. மருந்து குடு சித்ரா. சித்ரா மகிழி மகிழி அந்த மருந்து. சித்ரா குடு சித்ரா. மகிழி அந்த மருந்து குடு மகிழி. சித்ரா மருந்து குடு சித்ரா. அடி பாவிங்களா, நான் சாக போறேன்னு தெரிஞ்சு இப்படி சிரிச்சு சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க சொன்ன மாதிரி தான் கையெழுத்து போட்டல, அப்புறம் எதுக்காக என்ன காப்பாத்த மாட்டீங்க?